பார்த்துக்கிட்டே இருக்கிற அக்கா மார அம்மா மார இல்லை அங்கே வாங்க. சடக்குன்னு பழையபடி வெங்காயம் சர்ன்னு மேலாக போயிடுச்சு. 100 ரூபாய் தொட்டுருச்சுலா. இனிமே குழம்புல வெங்காயம் கிடையாது. கண்ணீரா வடிக்காக சொல்லுங்க பதிலுன்னு சொன்னா உரிக்க உரிக்க தோல் தான் வருது, ஒண்ணுமே வரலன்ற அளவுக்கு பதில் வந்துகிட்டே இருக்கு. கிலோ 40 ரூபாயில வித்துட்டு இருந்த விலை வந்து இப்ப வந்து கிலோ 90 ரூபாய் விற்குது. இந்த மாதிரி விலை ஜாஸ்தியிட்டே போயிட்டு இருந்ததுன்னா நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்க வாங்குறதே ரொம்ப சிரமமா இருக்கும். போன வாரம் சின்ன வெங்காயம் 50 ரூபா 60 ரூபா இருந்தது. இந்த வாரம் 70 80 90 ரூபா அதிகமாகிடுச்சு. எது எடுத்தாலுமே அதில் வெங்காயம் கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்து தான் ஆகணும். வெங்காயம் இல்லாத சட்னி கூட எங்கேருந்து வெங்காயம் அரைக்க முடியும்? பூண்டு சட்னி அரைக்கலாம். அப்புறம் அதுவும் தான் ரேட்டில் வருது. வெங்காயம் இல்லாமல் எந்த சமையலும் பண்ண முடியாது. எதுக்கு எடுத்தாலும் வெங்காயம் தான் ஓய்வுபடும். அதனால நீங்கள் வெங்காய விலையை கொஞ்சம் குறையணும். தயவு செஞ்சு இந்த வெங்காய விலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வெங்காயம் இல்லாமல் வேற ஏதாவது சமைக்க முடியாது, எதுவுமே சமைக்க முடியாது. வெங்காயம் இல்லாமல் எதுவுமே சமைக்க முடியாது. ஹோட்டல்ஸு அது மாதிரி ஸ்கூலு ஹாஸ்டல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சமைக்கிறவங்கெல்லாம் அதிகப்படியான வெங்காயம் சேர்க்க வேண்டிய நிலைமை இருக்கும்போது வெங்காயத்தோட விலை இவ்வளோ அதிகமாக போடுறது கஷ்டம்தான் மக்களுக்கு. அப்போல்லாம் வந்து துவையல், இந்த திருவச்சலை, இந்த மல்லி துவையல், கருவேப்பிலை துவையல் இதெல்லாம் அரைச்சி அதெல்லாம் தான் சாப்பிட்டுச்சிங்க. இப்போல்லாம் யார் அப்போல்லாம் கீரை புளிச்ச கீரை கிடைப்பாங்க. இப்போல்லாம் அந்த அதிகமாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கீரைனா சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் பிடிக்கல. வெங்காயம் இல்லாமலாம் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் தக்காளி சட்னி வைக்கலாம் வெங்காயம் போடாமே. அதேமாரி தக்காளி தொக்கு வைக்கலாம், வெங்காயம் போடாமல் வைக்கலாம். தக்காளி சாப்பாடு அதில் வெங்காயம் போடாமல் செய்யலாம். மிக்ஸ்டு சாதம் அந்த மாதிரி இருக்கிற சப்பாத்தி, பூரி இல்லை பொங்கல் கூட நம்ம பண்ணிக்கலாம். பொங்கல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக துவையல் இல்லை லெமன் ரைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் நம்ம மாற்றி சமைச்சாலுமே நம்ம வெங்காயம் இல்லாமல் கண்டிப்பாக வேறு எந்த உணவுமே நம்ம சமைக்க முடியாது. எங்களுக்கு குறைவு பண்ணணும். நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள், உழைச்சா தான் சாப்பிட முடியும். அதனால் எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுங்க. அரசாங்கம் தலையிட்டு சின்ன வெங்காயத்துக்கு ஒரு நிரந்தர விலையாக நிர்ணயிச்சாதான் இப்போ இருக்க பொருளாதார தட்டுப்பாடுக்கு எங்களாலலாம் வீடு கட்ட முடியும்.